ஊதுவத்தியும் சாம்பிராணியும் காற்றில் பரப்பிக் கொண்டிருக்க, ஹாலில் ஒலித்த முருகன் பாடல் காதுகளுக்கு இனிமை சேர்க்க, அன்றைய காலை அழகாகவே விடிந்தது மதுவிற்கு. தினமும் காலையில் அன்னை ஒலிக்க விடும் முருகன் பாடல்களும் பூஜை அறையில் இருந்து வரும் வாசனையும் தான் மதுவிற்கு அலாரம். மெதுவாக எழுந்து சோமல் முறித்து படுக்கையை விட்டு எழுந்தாள். வாசலில் கார் சத்தம் கேட்கவே, இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தவளுக்கு ஒரே ஆனந்தம். வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி வந்து அன்னத்தின் மேல் முட்டிக்கொண்டாள். என்ன மதுமா, பார்த்து போகக்கூடாதா? இப்போ என்னத்துக்கு காலையிலேயே இப்படி ஓடி வர? ஐயோ அண்ணம்மா, வாசல்ல வந்து பாரு, உனக்கே புரியும் என்று விட்டு மீண்டும் வாசலை நோக்கி ஓடினாள். அண்ணம்மாவும் பின்னோடு வேகமாக சென்றாள். மது என்று பிரித்திஷன் தன் மழலை குரலில் அவளை கூப்பிட்டபடி இரு கைகளையும் நீட்டி தாவினான். அச்சோ என் சமத்து குட்டி, அத்தையை பார்க்க வந்துட்டீங்களா என்று அவனை அள்ளி எடுத்து முத்தமிட்டவள் அண்ணனும் அண்ணியுடன் வந்திருப்பதைக் கண்டு இன்னும் மகிழ்ந்து போனாள். அண்ணா, நீயும் வந்திருக்க, அதிசயம்தான். வாரம் வாரம் அண்ணி மட்டும்தான் வராங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் கூட சந்தேகமே வந்துருச்சு, நீ அவங்க பையனா இல்ல அண்ணி அவங்க பொண்ணான்னு. ஹே அறந்த வாளு, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல எங்களை உள்ள வரவிடுடி, அப்புறம் எல்லாம் பேசலாம். ஐயோ சாரி திவா, உள்ளே வா. வாங்க அண்ணி என்று கூறி உள்ளே நடந்தாள் மது. தானியாவுடன் திவாகரையும் பார்த்த அன்னத்திற்கு சந்தோஷம் தாழவில்லை. அம்மா அம்மா, சீக்கிரமா பூஜையை முடிச்சிட்டு வாங்களே, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க என்று குரல் கொடுத்து விட்டு, இருங்க தம்பி, சூடா காப்பி போட்டு கொண்டு வரேன் என்று சமையல் அறைக்கு விரைந்தாள். எப்படி இருக்கீங்க அண்ணி? இந்த 2 வாளுங்களையும் மேய்க்கிறது கஷ்டமா இருக்கா என்று திவாகரை வம்பிற்கு இழுத்தாள் மது. அதை ஏன் கேட்குற மது? சின்ன வாளு கூட பரவாயில்ல, ஆனா இந்த பெரிய வாளை தான் என்னால சமாளிக்கவே முடியல. ஏதாவது ஐடியா இருந்தா கொடுமா என்று தன் பங்கிற்கு வாரி விட்டாள் தன்யா. அடி பாவீங்களா, 2 பேருமே சேர்ந்து என்னை ஏண்டி ஓட்டுறீங்க? வேற ஆளே கிடைக்கலையா என்று அவன் அங்கலாய்த்து கொள்ள பெண்கள் இருவரும் சிரித்தனர். அதற்குள் பூஜையை முடித்து லலிதா வரவும் பேச்சு திசை மாறியது. மகனை பார்த்ததும் சந்தோஷம்தான் என்றாலும் மனதில் இருந்த கவலையும் இரவு உறங்காததால் வந்த கலப்பையும் அவர் முகம் காட்டி கொடுக்க தவறவில்லை. யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த லலிதாவிற்கு சமையல் அறையில் உதவ வந்தபோது தன்யாவும் தோட்டத்திற்கு அழைத்து சென்று திவாகரும் கேட்க அந்த தாயுள்ளம் நெகிழ்ந்து போனது. இருவரிடமும் எல்லாவற்றையும் பிறகு கூறுவதாக இப்பொழுது சென்று சாப்பிட்டுவிட்டு ஓய்விடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். காலையிலே ஒரு வேலையாக சென்றிருந்த மூர்த்தியும் வந்துவிடவே அனைவரும் காலை உணவை உண்டனர். ஆனால் பிரிஷனை தூக்கி கொண்டு தன் ரூமிற்கு சென்ற மதுவை மட்டும் காணவில்லை. மது, பிரிஷனை கீழே கூட்டிட்டு வா, அவனுக்கும் சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம், அப்படியே நீயும் சாப்பிடு என்று குரல் கொடுத்தார் லலிதா. மதுவிடம் இருந்து சத்தமே வராததால் தன்யாவை மாடிக்கு சென்று பார்த்தாள். அங்கு பிரிஜிஷனுக்காக தான் வாங்கி வைத்த உடைகளை அவனுக்கு அணிவித்து தன் செல்போனில் விதவிதமாக போட்டோ எடுத்து கொண்டு இருந்தாள் மது. அவனும் சளைக்காமல் போஸ் கொடுத்து கொண்டு இருந்தான். ஏ வாளு, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு மேடம் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க என்ன போட்டோ செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா என்று அவள் காதை திருகியவாறே கேட்டாள் தன்யா. ஐயோ அண்ணி, வலிக்குது, விடுங்க, வந்துடுறேன் என்று கத்தினாள் மது. அதை பார்த்த பிரிஜிஷன், மம்மி மதுவை விடு, அடிக்காத, அப்பா உண்ட பேச மாட்டார் உன் கூட, டூப்போ என்று கோபமாக தன் கைகளை ஆட்டி அழகாக மிரட்டினான். அவனை தூக்கி செல்லம் கொஞ்சி கொண்டே, பாருங்க அண்ணி, எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு, ஜாக்கிரதை என்று அவளும் ஆள்காட்டி விரலை காட்டி மிரட்டினாள். அது சரி, வாங்க சீக்கிரமா கீழே போகலாம் என்றவாறு முன்னே சென்றாள் தன்யா.
மதுவும் பிரிஜிஷனை தூக்கி கொண்டு பின்னோடு வர கீழே லலிதாவின் பேச்சு சுவிட்ச் போட்டதைப் போல மகளை கண்டவுடன் நின்று போனது. பிரிஜிஷனுடன் விளையாடியவாறு வந்தாலும் தாயின் தடுமாற்றத்தை கவனிக்க தவறவில்லை அவள். தெரியும், அண்ணனிடம் அனைத்தையும் ஒப்பிப்பார் என்று. அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. அவளுக்காக தானே இத்தனை தவிப்பும். எல்லோரும் அமர்ந்து உணவருந்த துவங்க மது பிரிஜிஷனுக்கு ஊட்டி விட்டவாறே தானும் உண்டாள். சாப்பிட்டு முடித்து ஹாலிற்கு வரவும் மதுவின் கைபேசி அலறியது. மாடியிலே விட்டுவிட்டு வந்தது நினைவுக்கு வர ஓடிச் சென்று அதை எடுத்தாள். திரையில் தோன்றிய புகைப்படத்தை பார்த்தவுடன் நீண்ட நாள் காணாமல் போயிருந்த மலர்ச்சி முகத்தில் தோன்ற அழைப்பை எடுத்தாள். ஹலோ பிசாசு, டே பேசுடா. உன்னால ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதா? அவ்வளோ பிஸி ஆக்கிட்ட சாரு. இல்லடி அம்மு, ஐ எம் ரியலி சாரிடா. கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க், அதான் கூப்பிட முடியல. ஒன்றும் தேவையில்லை போடா. ஏய் சாரி சொல்லுறேன், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ. முடியாது. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு கேட்க கால் பண்ணியா? டேய் ப்ளீஸ். ம், பொழைச்சுப்போ. ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி பண்ண? எப்படா இந்தியா வர? ஐ மிஸ் யூ. எல்லாம் ஐயா சூப்பராக பண்ணிட்டோம்ல. ம், இன்னொரு கேள்விக்கு பதிலே காணும். எப்போ இந்தியா வர? இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்துருவேண்டா. ஆனா ஒரு வாரத்துல மறுபடியும் லண்டன் வரணும். வாட், அகெயின் லண்டனா? எஸ், எனக்கு இங்கேயே வேலை கிடைச்சிருச்சு அம்மு. ம், முகத்தில் இருந்த சந்தோஷம் அனைத்தும் துடைத்து எடுத்தாற் போல சென்றுவிட அமைதியானால் மது. எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்ற. இப்படி சந்தோஷமே இல்லாம பியூஸ் பண்ண பல்பு மாதிரி உம்முன்னு மட்டும் சொல்ற. ஒண்ணுமில்ல, போனை வை. பேச முடியாமல் குரல் உடைந்து அழுதே விட்டாள். ஏய், இப்ப எதுக்கு அழுது தொலைக்கிற? கோபத்துடன் கத்தினான் ரகு. இல்ல, வார்த்தை முடியாமல் கேவலாய் முடிந்தது அவள் குரல். ச்சே, உனக்கு போய் கால் பண்ண பாரு. பை என்று போனை வைத்து விட்டான். போனை வைத்தவனின் கைகள் நடுங்குவதை உணர்ந்து நீண்ட மூச்சுகள் எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அவளை திட்டி இருக்கக்கூடாது. அவன் தேவதை. அவன் வாழ்வில் ஆதாரம் அவள்தான். அவளை அளவைத்து விட்டேனே, பாவம். அவளை மிகவும் ஏங்க வைக்கிறேன் என்று தன்னையே கடிந்து கொண்டான். இங்கு மதுவின் நிலைமையோ அதைவிட மோசம். முகத்தில் அறிந்தாற்போல் அவன் கோபத்தில் போனை வைத்தது ஒரு புறம் வழியே தந்தாலும் அவன் கோபப்படும் அளவுக்கு நடந்து கொண்டேனே என்று எண்ணி வருந்தினாள். அவளுக்கு நன்றாகவே தெரியும், அவள்தான் ரகுவிற்கு எல்லாம். அவள் சின்னதாக சினியினால் கூட பதறி விடுவான். அந்த அளவு அவளை நேசிக்கும் ஒருவன். அவன் மேற்படிப்பிற்காக லண்டன் செல்கையில் மது அழுத போதே வழியை மறைத்து அவளிடம் இனி அழக்கூடாது என்று கேட்டு சத்தியம் வாங்கி கொண்டுதான் சென்றான். அன்று அவன் கண்களில் கண்ட வழி மதுவை கட்டி போட்டது. ஆனால் இன்று கட்டுப்படுத்த முடியவில்லை. மீண்டும் அலைபேசி ஒலிக்க கண்களை அவசரமாய் துடைத்து கொண்டு தொண்டையை செருமி சீர் செய்து கொண்டு போனை எடுத்தாள். ஹலோ ரகு, ஐ எம் சாரி. ரகுவா? அவன் கால் பண்ணானா? மேகாவின் குரல் எரிச்சல் தெரிந்தது. ஐயோ, இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே. யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கூட பார்க்காம இப்படியா பேசுவ மது? ச்சே, முதலே இவளுக்கு ரகுவை பிடிக்காது, இப்போ இது வேறையா என்று மனதில் தன்னை திட்டிக் கொண்டாள். உன்னை தாண்டி கேட்குறேன், அவன் ஃபோன் பண்ணானா? மேடம் அழுதிருப்பீங்க போல. எல்லாம் சாரோட கைகாரியமாக்கும். கோபத்தின் உச்சிக்கே மேகா சென்று இருந்தாள் என்று குரலை காட்டி கொடுத்தது. இருக்கும் தானே, அவள் உயிர் தோழியை அளவைத்தவன் தானே அவன். அவனை எப்படி மன்னிப்பாள்? அவன் பெயரை கேட்டாலே மேகா எரிந்து விழுவாள். இன்று அவனுடன் பேசியது, அவனுக்காக அழுதது எல்லாம் தெரிந்தால் என்ன ஆகும் மதுவின் நிலை? இல்லடி, இது வேற ரகு. அவர் பொண்ண நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்துக்க சொன்னாரு. ஏற்கனவே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வேண்டாம், சாரின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்று சமாளித்து வைத்தாள் மது. நம்புற மாதிரி இல்லையே. நிஜமாடா? ம், சரி சரி,
நீ ரெடியா இருந்தா என்னை பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். நான் ரெடி. அண்ணா அண்ணி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேண்டி. ஓகே. பை பை. ஒரு பெருமூச்சை வெளிவிட்டு விட்டு கீழே வந்தாள். அங்கே பிரிஜிஷன் கோபமாக அமர்ந்திருக்க அருகில் சென்று அவன் அருகில் அமர்ந்து, என்னடா செல்லம் என்று கேட்டாள். போ, உன் கூட டூ. நீ என் கூட விளையாடவே வரல என்று முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்து சென்றான். மது அவனை தடுக்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு அமரவும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவனே அருகில் வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து அவளைப் போலவே, என்னடா செல்லம் என்று கேட்க மது அவன் புறம் திரும்பி சிரித்தாள். அவனும் சிரித்துக்கொண்டே, இன்னைக்கு என் கூட இருப்பியா மது என்று வினவ, கண்டிப்பா என்று அவனை தூக்கி கொண்டு தோட்டத்திற்கு சென்று அனைவரிடமும் விடை பெற்று பிரஜிஷனையும் அழைத்து கொண்டு தன் ஸ்கூட்டியில் கிளம்பிவிட்டாள். மேகாவின் ரூமிற்கு சென்று அவளையும் கூட்டிக் கொண்டு தன் நாட்டிய பள்ளிக்கு வந்து சேர்ந்தாள். வழியெல்லாம் பிரிஜிஷன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி சமாளிக்க முடியாமல் இருவரும் திணறி போயினர். அவனை மேகாவிடம் விட்டுவிட்டு அன்றைய பயிற்சியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மது உடையை மாற்றிக்கொண்டு சென்று விட்டாள். அவளுக்கு இரண்டாவது ஆறுதல் இந்த நாட்டிய பள்ளியின் பயிற்சியாளராக இருப்பதுதான். அவள் சென்னையை விட்டும் அங்கு அவள் செய்த வேலையை விட்டும் மனம் ஒடிந்து வந்த பிறகு அவளுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் இரண்டுதான். மேகா மூலமாக ரேடியோவில் தொகுப்பாளராக வேலை கிடைத்ததும், அவள் உயிரான ரகுவின் மூலம் இந்த நாட்டிய பள்ளியில் வேலை கிடைத்ததும் தான். சிறு வயது முதலே நாட்டியத்தின் மீது ஆர்வம் அதிகம். பள்ளி பருவத்திலேயே அவள் ஆர்வத்தை கண்டு லலிதா தான் அவளை ஊக்குவித்தார். அதன் பலனாக இன்று அவளுக்கு இந்த வேலை மூலமாக ஆறுதல் கிடைப்பதில் அவருக்கு திருப்திதான். கல்லூரியில் அனைவரையும் கலாய்த்து மது பண்ணும் அலப்பறையில் அவளிடம் வாய் கொடுக்க அனைவரும் யோசிப்பர். கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் தொகுப்பாளர் பொறுப்பை அவள் சிறப்பாக செய்வதை அருகில் இருந்து பார்த்ததால் மேகாவிற்கு இந்த யோசனை வந்தது. ரகுவோ இன்னும் ஒரு படி மேல் சென்று அவளுக்காக நாட்டிய பள்ளியே நிறுவ முடிவு செய்தான். அவன் செல்ல அம்மு வருத்தப்படுவதை எப்படி தாங்க முடியும் அவனால்? ஆனால் மதுதான் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். இப்படி தன் திறமைகளை அறிந்து தனக்காக இவ்வளவும் செய்த உயிர் தோழிக்காகவும் உயிரினின் மேலான ஒருவனுக்காகவும் தான் மது இன்று மாறியிருப்பது. வகுப்பு முடிந்து மாணவிகள் செல்லவும் பிரிசிஷனுடைய அட்டகாசம் பொறுக்காமல் மெகா மதுவை தேடி வரவும் சரியாக இருந்தது. ஹே, ஏண்டி இப்படி வர? எல்லாம் இந்த வாழை பண்ற வேலை தான். எப்படிதான் உங்க அண்ணி இவனை சமாளிக்கிறாங்க? விடுடி, குழந்தை தானே. ஏம்மா சொல்ல மாட்ட? என்கிட்ட விட்டுட்டு மேடம் ஹாயா வந்துட்டீங்க. எனக்கு தானே என் பாடு தெரியும். அப்புறம் அண்ணா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். பிரிஜிஷன் அடம் பிடித்ததால் பள்ளியில் இருந்து கிளம்பி மூவரும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டு ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். மேகாவிடம் விசாரிப்பு எல்லாம் முடிந்ததும் திவாகர் மதுவிடம் பேசத் தொடங்கினான். மது, நீயும் சென்னைக்கு எங்களோட வரியா? ஐயோ இல்லைண்ணா, ஷோ இருக்கு. 2 நாள்ல வந்துடலாம் மது. உங்க அண்ணியும் ரொம்ப ஆசைப்படுறா. ஆமா மது, நீயும் வா. எனக்கு கொஞ்சம் வெளியே சுத்த ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்க அண்ணன் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு என்று திவாகரை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு கூறினாள் தன்யா. திவாகர் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டு மதுவை பார்த்தான். உள்ளூர கோபித்து கொண்ட தன்யா, வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். மது யோசிக்கவும் அவள் அறியாமல் திவாகரும் தன்யாவும் லலிதாவை என்ன செய்வது என்பதைப் போல பார்த்தனர். இதை கவனித்த மேகா, என்ன என்று கண்களால் கேட்டாள். மூவரும் கவலையுடன் மதுவை பார்க்கவும் மேகாவிற்கு ஓரளவு புரிந்து போனது.
தான் பார்த்து கொள்வதாக செய்கையிலேயே உணர்த்திவிட்டு தன் அலைபேசியை எடுத்து மேனேஜருக்கு கால் செய்தாள். ஹலோ சார், இப்போ நான் மதுமிதா வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன் சார். மதுவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் லீவு வேணும் சார் என்று கூலாக போய் சொன்னாள். மது அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்க்க மேகாவோ சிரித்து கொண்டே கண்ணடித்தாள். மதுவிற்கு கோபம்தான் என்றாலும் அனைவரின் முன்னால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. ஸோ நம்ம வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கலாம் சார். நான் ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் சார். எந்த ப்ராப்ளமும் வராது சார், நான் கேரண்டி என்று அவள் வாக்கு கொடுக்க மதுவிற்கோ பற்றி கொண்டு வந்தது. ஓகே சார், தேங்க்ஸ் என கைபேசியை அணைத்துவிட்டு லீவ் கன்ஃபார்ம். மது, இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ்டு எப்படி என்று தன் சுடிதார் காலரை தூக்கிவிட்டு கொண்டாள். பிரமாதம் போ, என்னம்மா போய் சொல்ற என்று திவாகர் பாராட்ட வேறு வழி இல்லாமல் மது தயாராக தன் ரூமிற்கு சென்றாள். ஒரு வழியாக அவள் கிளம்பி வர இருட்டுவதற்கு முன்பே வீடு சென்று விடலாம் என மாலையே கிளம்பி விட்டனர். பாதி தூரம் வரை பேசிக்கொண்டே இல்லை நச்சிக்கொண்டே வந்த பிரஜிஷனும் தூங்கிவிட மது என்னவோ போல் உணர்ந்தாள். முன்னே அண்ணனின் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த அண்ணியையும் கண் அயர்ந்துவிட அமைதியாக கார் சென்றது. சென்னையை அடைந்தவுடன் ஏதோ இனம் புரியாத ஒன்றை மது உணர்ந்தாள். அவளுக்காக புரியாது, புரிந்த ஒன்றுதான். அதை ஏற்க மனமில்லாமல் தவித்தாள். வழியிலே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்ததால் பயண அலுப்பில் இருவரும் உறங்கச் சென்றுவிட பிரிஜிஷனை தன்னுடன் வைத்துக் கொள்வதாக கூறிவிட்டு தன் அறைக்கு வந்து அவனை படுக்க வைத்து தானும் படுத்தாள். மது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கடைசியில் எழுந்து அமர்ந்து விட்டாள். தனது ஐபேடை எடுத்து பேஸ்புக்கை திறந்து தன் நண்பர்களுடைய பதிவுகளை பார்த்தாள். அதில் ரகுடைய மெசேஜ் ஒன்று இருக்கவும் அவசரமாக அதை திறந்தாள். ஐ எம் சாரி ஸ்வீட்டி, உன்னை அழ வச்சதுக்கு. இனி நீ எப்பவும் அழக்கூடாது. அதுவும் ஒரு சூப்பர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச், லவ் யூ என்று இருந்தது அந்த பதிவு. ஏதோ ஒன்று மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. ஐபேடை வைத்துவிட்டு மெத்தையில் சரிந்தாள். அவனுடன் இருந்த நாட்கள் மனதில் திரைப்படம் போல் ஓட மெல்லிய புன்னகையுடன் நினைத்து கொண்டாள். அவனுக்கு என் மேலே எவ்வளவு அக்கறை என்று. திடீரென்று அது என்ன ஏற்பாடு என்ற யோசனை வர எதுவும் பிடிபடாமல் அப்படியே உறங்கியும் போனாள். காலை 7 மணி. உறங்கி கொண்டிருந்தவளை எழுப்பச் சென்ற தனியா தன் குழந்தை அருகில் இன்னொரு குழந்தையைப் போல் மது அமைதியாக உறங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டே நின்று விட்டாள். திவாகர் வந்து கேட்கவும் மனதில் தோன்றியதை கூறி, நம்ம மது சீக்கிரம் சரியாயிடணுங்க. குழந்தை மாதிரி இருக்கிற அவளுக்கு ஏன் இவ்வளவு மன கஷ்டமோ கடவுளே என்று பெருமூச்சுடன் திவாகரும் அவள் சிறு வயதில் செய்த குறும்புகளை எல்லாம் மனதில் அசை போட்டுவிட்டு ஏதோ யோசனை வந்தவனாய் உறுதியான புன்னகையுடன் சென்று விட்டான். 8 மணிக்கு பிரிஜிஷன் தான் மதுவை எழுப்பி விட்டான். இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன், சே என்ன மது நீ என்று தன்னையே திட்டுக்கொண்டு எழுந்து குளித்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். அங்கு தனியா அவளுக்கு காப்பி போட்டு கொண்டு இருந்தாள். என்ன அண்ணி, நீங்க என்னை எழுப்பி இருக்க வேண்டியது தானே? இல்லடா, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. நீங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் பாட்டுன்னு தூங்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ கொடுங்க, நான் காப்பி போடுறேன். ஹே அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்பதான் கற்பகம் வந்து சமைச்சு துணியெல்லாம் துவைச்சு வச்சுட்டு போனான். எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்லை. ஓ, வேலைக்கு ஆள் போட்டுட்டீங்களா? ஆமாம் மது. இந்த வாழை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல, அதான் உங்க